ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோங்க வீட்லேயே. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முறுக்கு மாவு நல்லா புளியறதுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓமம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ கடல மாவு எடுத்துருக்கோம். நம்ம வந்து கூட பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை அரிசி மாவு. இது வந்து அரிசி மாவில் வந்து நம்ம வந்து முறுக்கு செய்கிறோம். இதிலே வந்து எள்ளு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். நம்ம எள்ளு போடாமல் நார்மலாக முறுக்கு செய்கிறோம். கொஞ்சம் அந்த மாவு பிசைஞ்ச பிறகு தண்ணி ஊற்றி, நீங்கள் நார்மல் தண்ணியே ஊற்றிக்கலாம். இது சுடு தண்ணி ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது. பச்சை தண்ணி நார்மல் வாட்டரே ஊற்றிக்கலாம். ஊற்றி பிசைஞ்ச பிறகு அந்த பதம் வரத்துக்காக லாஸ்ட்டாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு பிசைஞ்சு வந்துச்சுங்க. நம்ம வந்து எண்ணெய் எடுத்துருக்கோம். இது தாங்க மாவுடைய பதம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரச்செக்கு எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய். வேர்க்கடலை எண்ணெய் சில ஏரியாவில் வந்து மல்லாட்டன்னு சொல்லுவாங்க, கல்லக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. வேர்க்கடலை எண்ணெய் நம்ம எடுத்துருக்கோம். அந்த எண்ணெய் ஒரிஜினலாக இல்லையான்றது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் வாங்க. நான் அதை கடைசியாக சொல்கிறேன். இப்போ இது தாங்க முறுக்கு புளிகிற குழா. அந்த முறுக்கு புளிகிற குழாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, அந்த மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணோமே அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இமிடியேட்டாக செய்யலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ யாரும் வீட்டில் நிறைய செய்யறதில்ல. எங்கள் வீட்டில் வந்து இன்னமும் செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து 90s கிட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது ஒரு 5 to 10 இயர்ஸாக இப்போ நிறைய இந்த மாதிரி இல்லை. யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த எண்ணெய் பார்த்தீங்களா, எண்ணெய் சூடு எண்ணெய் பாருங்கள். இந்த முறுக்கு போட்டோடனே நுரை வருது பாருங்கள். இது தாங்க ஃப்ரெஷ்ஷான எண்ணெய். நீங்கள் நிறைய பேர் சொல்லி வேர்க்கடலை எண்ணெய் வந்து அந்த அளவு ஹெல்தி கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. வேர்க்கடலை எண்ணெய் மட்டும்தாங்க ஹெல்திங்க. பாருங்கள், இது ஒரிஜினல் மர செக்கு வேர்க்கடலை எண்ணெய். நீங்கள் நல்ல செக்கில் போயிட்டு எண்ணெய் வாங்கினீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் சூடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து இப்படி தாங்க பொங்கி வரும், நுரைச்சி பொங்கி வரும். பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள். முறுக்கு வேக வச்சு ரெடி ஆகிடுச்சி. அப்பயும் பாருங்கள் அந்த நுரை வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, முறுக்கு ரெடிங்க. முறுக்கு வந்து சூப்பராக நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள்.